Hi dudes, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Again welcome back to Loop Tech YouTube channel. நம்ம சேனல்ல பார்த்தீனா past 1 வீக்குக்கு எந்த வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணல. எதனால வீடியோ அப்லோட் பண்ணலன்னு சொல்லிட்டு சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு பார்த்தீனா தெரியாது. இந்த வீடியோல எதனால ஒரு வாரத்துக்கு வீடியோ எதுவுமே வந்து அப்லோட் பண்ணலன்றதை நம்ம வீடியோக்குள்ள தெளிவா பேசலாம். அதே நேரம் ஒரே கேள்வியை பார்த்தீனா கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அது மாதிரியான கேள்விக்கும் நம்ம இந்த வீடியோல பதில் சொல்லலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வீடியோ கீழே இருக்கிற thumbs up, subscribe, bell icon இது எல்லாத்தையும் வந்து press பண்ணுங்க. Okay, without any delay, let's get started. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இருந்த பழைய வீடியோ ஒன்றுத்துக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாங்க. யூடியூபுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவில் எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற 3 அப்ளிகேஷனை மட்டும் தான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாங்க. நானும் வந்து அப்பீல் பண்ணி பார்த்தேன், ஆனால் ரிஜெக்ட் வந்து பண்ணிட்டாங்க. இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்ததால் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வீடியோ அப்லோட் பண்ணுற ஆப்ஷனை டிசேபிள் வந்து பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ட்ரைக் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு இருக்கும். அந்த ஸ்ட்ரைக் நம்ம சேனலில் 3 மாதம் வரைக்கும் இருக்கிறதால நம்ம வீடியோஸ் யாருக்குமே பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் வந்து ஆகாது. அதே நேரம் நோட்டிஃபிகேஷனும் வந்து போகாது. இதனாலே நம்ம சேனலோட வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ரெவென்யூ சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். இந்த ஸ்ட்ரைக் நம்ம சேனலுக்கு வரும்போது நான் அதை ரொம்பவே வந்து சிம்பிளாக தான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நிறைய கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்து வந்திருக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஓகே, ஒரு வாரத்துக்கு அப்புறமா நம்ம அகைன் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக தான் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்ட்ரைக் வந்துட்டோன்னே அடுத்த 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லெவல் ஓஎஸ் இன்டர்நெட்டில் லீக் ஆயிடுச்சு. இந்த விண்டோஸ் லெவல் ஓஎஸ் லீக் ஆனதை பார்த்து தான் சத்தியமாக தலையே சுற்றிச்சு. ஏன்னா விண்டோஸ் லெவல் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான ஓஎஸ். அதை பற்றி வீடியோஸ் போட்டால் தான் அதிக பேருக்கு ரீச்சும் வந்து ஆகும். அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த ஓஎஸை பற்றி வந்து தெரியும். ஆனால் நம்ம சேனலில் இந்த ஸ்ட்ரைக் வந்து இருக்கிறதால எந்த வீடியோஸும் வந்து அப்லோட் வந்து பண்ண முடியல. அதனால் வேறு வழி இல்லாமல் நம்மளோட இன்னொரு சேனலான ப்ராஃபிட் ரைசர், அதாவது ஆன்லைன் ஏர்னிங் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் லெவல் பற்றி எல்லா வீடியோஸும் நம்ம வந்து அந்த சேனலில் அப்லோட் வந்து பண்ணோம். அதே மாதிரி லூப் டெக் சேனலுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு வாரம் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாது. அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் அந்த சேனலில் வந்து சொல்லியிருந்தேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு எதனால் வந்து வீடியோ போடலன்றது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த ரீசனால தான் இந்த சேனலை நம்மளால் ஒரு வாரத்துக்கு எந்த வீடியோவும் வந்து அப்லோட் வந்து பண்ண முடியல. ஆனால் இப்போ ஒரு வாரம் வந்து முடிஞ்சிச்சு. ஒரு வாரம் வந்து முடிஞ்சதால் வீடியோ அப்லோட் பண்ணுற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா எனேபிள் வந்து பண்ணிட்டாங்க. அதனால் இனிமேல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறமா ஒரே கேள்வியை பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது மாதிரியான கேள்விக்கு நம்மளால் கமெண்ட் செக்ஷன்லேயே ரிப்ளை பண்ண முடியாது. அதனால் அது மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தனி வீடியோவில் ரிப்ளை பண்ணலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே சேனலுக்கு ஸ்ட்ரைக் ப்ராப்ளம், விண்டோஸ் லெவல் ஓஎஸை பற்றி வீடியோஸ் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. இது மாதிரியான காரணங்களால் பார்த்தீங்கன்னா இந்த Q&A வீடியோ நம்ம சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ண முடியல. அதனால் ரொம்ப அதிகமாக அந்த கேள்விக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பதில் சொல்லலாம். இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் அதிகமாகவே வருது. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துன்ற வார்த்தையை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறேன், அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க என்ற இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் அதிகமாக வருது. நான் ஒத்துக்கிறேன், ஒரு சில வீடியோவில் வந்துன்ற வார்த்தையை நான் அதிகமாக தான் யூஸ் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இரிட்டேட்டாக தான் இருக்கும். இனி ஒரு வீடியோவில் இந்த வந்துன்ற வார்த்தையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க நான் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் மொபைலுக்கு எப்படி கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸும் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்வி ரெகுலராக வந்திருக்கு. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். மொபைலில் பூட் லோடர் அன்லாக் பண்ணும்போது 3 நாளைக்கு அப்புறமா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து வந்ததாக சொல்கிறாங்க. மொபைலில் பூட் லோடர் அன்லாக் பண்ணும்போது 3 நாளைக்கு அப்புறமா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து வந்ததாக சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறமா 3 நாளைக்கு அப்புறமா ட்ரை பண்ணாலும் அகைன் கொஞ்ச நாள் பொறுத்து ட்ரை பண்ணுங்க, கொஞ்ச நாள் பொறுத்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் வந்து வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க. எதனால் இந்த ப்ராப்ளம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூட் லோடர் பின்னாடி என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம மொபைலில் வந்து பூட் லோடர் வந்து அன்லாக் வந்து பண்ணுறோம்னா இங்கேருந்து ஒரு ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா சைனா சர்வருக்கு போகும். அந்த சைனா சர்வர் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து பூட் லோடர் வந்து அன்லாக் வந்து ஆகும். ஆனால் இங்கே ஒரு சில சமயத்தில் சைனா சர்வர் பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்கும், இல்லைனா நிறைய வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும். இது மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும்போது தான் நம்மளுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ட்ரை பண்ணுங்க என்ற இது மாதிரியான மெசேஜ் வந்து வரும். உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வந்துச்சுன்னா அந்த டைமுக்கு அப்புறமா அகைன் ட்ரை பண்ணுங்க. அப்பயும் வந்து வரலனா அகைன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாச்சும் ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பூட் லோடர் வந்து அன்லாக் வந்து ஆகிடும். இங்கே ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பூட் லோடர் அன்லாக் ஆகிறதுக்கே 3 மாதம் இல்லாமல் வந்து ஆகிருக்கு. எதனால் 3 மாதம் வந்து ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பூட் லோடர் அன்லாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸ்க்கு அப்புறமா ட்ரை பண்ணுங்க என்ற இது மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கு. அகைன் அவங்க ட்ரை பண்ணும்போதும் 3 டேஸ்க்கு அப்புறமா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அவங்க நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க.
லாஸ்ட்டாக 3 மாதத்துக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பூட் லோடரே வந்து அன்லாக் வந்து ஆகிருக்கு. இது மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வந்து பிளாகராக அப்லோட் வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்க்கணும்னா இன்டர்நெட்டில் வந்து சர்ச் பண்ணி வந்து பாருங்க. 90% பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பூட் லோடர் அன்லாக் ஆகிடும். பேலன்ஸ் இருக்க 10% தான் பார்த்தீங்கன்னா பூட் லோடர் அன்லாக் ஆகிறதுக்கு இது மாதிரியான ஒரு சில ப்ராப்ளம் வந்து வரும். உங்களுக்கு பூட் லோடர் வந்து அன்லாக் ஆகலைன்னா அகைன் ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஏதாச்சும் ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா பூட் லோடர் அன்லாக் ஆகிடும். இந்த பூட் லோடர் அன்லாக் ஆகுது நம்ம கையில் இல்லை, சைனா சர்வர் கையில் தான் இருக்குது. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமா ஏடிபி டிரைவ்ஸை யூஸ் பண்ணி கஸ்டம் ரெக்கவரி வந்து இன்ஸ்டால் பண்ணால் எரர் வருது, என்னால் கஸ்டம் ரெக்கவரி இன்ஸ்டால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இது மாதிரியான கொஸ்டின்ஸும் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வருது. உங்களுக்கு ஏடிபி டிரைவ்ஸை யூஸ் பண்ணி கஸ்டம் ரெக்கவரி வந்து இன்ஸ்டால் பண்ண முடியலன்னா பிளாட்ஃபார்ம் என்ற இன்னொரு டூலை யூஸ் பண்ணுங்க. இந்த பிளாட்ஃபார்ம் டூல் பார்த்தீங்கன்னா ஏடிபி டிரைவ்ஸ் வந்து என்ன பண்ணுதோ அதே தான் இந்த பிளாட்ஃபார்ம் டூலும் வந்து பண்ணும். ஆனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக இருக்கும். பிளாட்ஃபார்ம் டூலை டவுன்லோட் பண்ணிட்டோன்னே அதில் கமெண்ட் ப்ரோமோட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஏடிபி டிரைவ்ஸில் என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டைப் பண்ணீங்களோ அந்த எல்லா கமெண்ட்ஸையும் இந்த பிளாட்ஃபார்ம் டூலை டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூட் லோடர் அன்லாக் ஆகிடும். உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் டூல் வேணும்னா அதுக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமா நம்ம சேனலில் இந்த கவர்மெண்ட் லேப்டாப் எப்போ தருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் டிகிரி முடிச்சுட்டேன், எனக்கு அது இன்னும் லேப்டாப் தரல, அதேமாதிரி நான் இப்போ 12th வந்து முடிக்க போகிறேன், எனக்கு எந்த இன்னும் லேப்டாப் தரலன்னு சொல்லிட்டு இது மாதிரியான கேள்வி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் நிறையவே வருது. இதுக்கான பதில் சொல்லத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். நம்ம இந்த வீடியோ அப்லோட் வந்து பண்ணிட்டோன்னே அடுத்த 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டேட்டை சொல்லிட்டாங்க. இந்த எலெக்ஷன் டேட் வந்து சொன்னதால டிஎன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கீமையும் வந்து பண்ணக்கூடாது. அதாவது இந்த லேப்டாப் தரது இது எதுவுமே பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. அதனால தான் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யாருக்குமே லேப்டாப் வந்து தரல. ஓகே, அதுக்கப்புறமா எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. எலெக்ஷன் வந்து முடிஞ்சிட்டோடனே ஒரு புது சிஎம் தான் பார்த்தீங்கன்னா வந்தாங்க. இந்த புது சிஎம் வந்து வந்ததால் இந்த லேப்டாப் தரது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டவுட்டாக வந்து இருக்கும். ஏன்னா பழைய சிஎம்ஏ இப்போ அகைன் வந்திருந்தா இந்த ஸ்கீமை பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணி எல்லாருக்குமே லேப்டாப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ புது சிஎம் வந்ததால் இந்த ஸ்கீமை கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லைனா டோட்டலாக வந்து ட்ராப் பண்ணிடுவாங்களான்றது சுத்தமாக வந்து தெரியல. அதனால் இனிமேல் லேப்டாப் தரது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ புது சிஎம் ஏதாச்சும் ஆர்டர் போட்டால் மட்டும்தான் இது மாதிரி லேப்டாப் வந்து தருவாங்க. லேப்டாப் கொடுத்தாலும் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் தருவாங்க. இங்கே டிகிரி முடிச்சுட்டு லேப்டாப் வந்து வரலன்னு சொன்னாங்களே, அவங்க எல்லாருக்குமே லேப்டாப் வரது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் தருவாங்களா தரமாட்டாங்களான்றதை இப்போ வந்து புது சிஎம் தான் பார்த்தீங்கன்னா சொல்லணும். ஓகே, இந்த கமெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் சொன்னோம்னா வீடியோவில் லென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிடும். அதனால அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு தனி Q&A வீடியோ போட்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ்க்கான ஆன்சர் எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் சொல்லலாம். ஓகே, எதனால் ஒரு வாரத்துக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு எதனால் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்ட் ரீசனபிளாக இருந்துச்சுன்னா நான் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த வீடியோ உங்களுக்கு வந்து வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை பார்த்தா கண்டிப்பாக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணலாம். ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.